எத்திசையும் புகழ் மணக்க திசை டிவி சுற்றி சுற்றி வருகிறது. பார்வதி, ஆஹா இறைவா, இது என்ன ஆச்சரியமாக இருக்கிறது சுவாமி. என்னுடைய படியளப்பை பார்த்தாயா? ஆண்டவா, அறைக்குள்ளே இருந்தாலும் அறநறியா மாயமில்லை. ஆஹா, செப்புக்குள்ளே இருந்த போதிலும் சிவனறியா மாயமில்லை. பார்வதி, தங்கள் மகிமை என்னவென்று அறியாமல் அடியால் இப்பேற்பட்டவர் குற்றத்தை செய்துவிட்டு என்னை பொறுத்தவற்றில் தவறு செய்தவர்கள் தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும். கட்டிய கணவன் என்று மதிக்காமல் ஈரேழு உலக மக்களுக்கெல்லாம் வழிவிளக்கக்கூடிய ஈசன் என்னும் நீ என்னை மதிக்கவில்லை. ஐயா, என்ன மண் வைங்கய்யா. ஐயா, என்ன மண் வைங்க, மன்னிச்சுக்கோங்க. ஏன் பார்வதி, என்னையே மதிக்காமல் போனபடியினால் இதோ பிடி உனக்கு சாபம். அம்மா, வயிறு வலிக்குது. அம்மா அம்மா, சாபம் கொடுத்ததுல வயிறு வலி வந்து காலையில பூரிய குறைச்சதுன்னா கேட்கணும்ல, நல்லா எடுத்து போடுங்க. 10 பொரி தான் தின்ன. இது ஒரு பெரிய விஷயமா? நான் எனக்காக தின்னேன். அங்க உள்ள பையனை பரிமாறும் போது அன்றாங்க ஏங்கி ஏங்கி எதுக்கு என்ன நீங்க சாப்பிடறா எங்களுக்கு வயிறு கரைய மாட்டேங்குது அப்படின்னு. அதனால 10 பூரி ஒரு 7-8 இட்லி. உளுந்த விட 4 மேல தந்தாலும் வேண்டான்ட்டு அந்த பசங்களுக்காக தான் தங்குறேன், எனக்காக வேண்டாம். சமையல்காரனாச்சு நல்லா அருமையா டேஸ்டா சமைக்கிறாங்க. பார்வதி, என்னையா உனக்கு சாபம் போட போகிறேன். என்ன சாபம்? தில்லைவன காட்டி நீ 12 வருட காலம் ஒரு பேச்சாவி முக கடவது போ. அப்படி என்று சாபத்தை கொடுத்த உடனே அம்மை பார்வதி அந்த சாபத்தை ஏற்றுக்கொண்டு தில்லைவனத்தில் ஒரு பேச்சியாக வருகிறார். ஆமா, வந்து என்ன செய்யற பாருங்கள். ஆற்று நல்ல மண்ணெடுத்து அண்ணவிடம் ஒரு செய்தாள். சென்று நல்ல மண்ணெடுத்து சிவனவிடம் ஆயிரம் அறிவகத்தை அணுக்கெடுக்காய் வைத்து சிவன ஆயிரம் அணிவகத்தை அடுக்கடுக்காய் லிங்க வைத்து ஆண்டவன் நினைத்து அம்மை 12 வருட காலம் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து கொண்டிருக்கின்றார். தவம் முடிகிறது. ஆனா அம்மாவுக்கு பார்வதிக்கு கோபம் மட்டும் அப்படியே இருக்கு. ஏன்னா 12 வருஷம் பேச்சியா போன சாபத்தை கொடுத்தார். ஒரு நாளாவது கட்டிய மனைவிங்கிற பாசத்துல நம்மள வந்து பார்க்க வந்திருப்பாரா? நம்மை பார்க்க வராத சிவனை நாம் ஏன் தேடி சிலன் அம்மா கோபத்துல இருக்கிறாங்க. பார்த்தார் சிவபெருமான் நாமே அழைத்து வரலாம் என்று பாரார். தில்லைவன கானகத்திற்கு வந்தார். பார்வதி, சுவாமி உனக்கிட்ட சாபம் தீர்த்து விட்டது, புறப்படு கைலாசமலை செல்லலாம். உடனடியாக கைலாசமலைக்கு வருவாய். கைலாசமலையில சக்தி இல்லாமல் இருக்க முடியாது. பார்வதி, இறைவா, நான் உங்களோட கைலாசமலை வர வேண்டுமே, ஆனால் நீங்க எனக்கு ஒரு பரிசு ஒன்று கொடுக்கணும். என்ன பரிசு வேணும்? கூடிய அந்த கைலாசம் அருதி வைத்து கொஞ்சம் நல்ல பிள்ளையாக மடியில் வைத்து குழந்தை கொஞ்சம் விளையாட அழகான குழந்தை ஒன்றை பிரவேசித்து கொடுக்கணும். அதுவும் ஆண் குழந்தையா பெண் குழந்தையா வேண்டாமோ? வேண்டாம். சரி பார்வதி, உனக்கு குழந்தை வர வேணும் என்று சொன்னால் படைத்து கொடுக்கிறேன். ஆனால் ஒரு சமயம் நல்ல குழந்தையா, ஒரு சமயம் குழந்தையா இருந்தாலும் இருக்கும். என்கிட்ட வந்து வருத்தப்படாது. எந்த குழந்தையா இருந்தாலும் தாயத்தை வளர்க்கக்கூடிய முறையில் தான் இருக்கின்றது. அப்படி ஆனால் நீ எங்கே செல்ல வேண்டும் தெரியுமா? செல்ல வேண்டும். கைலாசமலை வடக்கு கோட்டை வாசலுக்கு போ. 1008 தூண்கள் இருக்கிறது. சரி, 32வது தூணிலே உண்டாத மணிவிளக்கு சுடர்விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த மணிவிளக்கின் முன்பாக சென்று உன் முன்னாடி ஏற்றி என்னை நினைத்து நீ தவம் இருந்து பார். உனக்கு அழகான ஆண் குழந்தை கிடைக்கும். போ. அப்படி எந்த உடனே அம்மை பார்வதி என்ன செய்கிறாள் வாருங்கள். 12 வருடம் தவம் இருந்தாள் அல்லவா? ஓடோடி வருகின்றாள். எங்கேயிலே சான செய்தாள் மொழியாள் பாதடியாள்
செய்தாள். பட்டானதை எடுத்துடுத்தால் உடனடியாக அந்த 1008 மரகத்தில் வந்து தூண்டாத மணிவிளக்கு 32வது தூணதிலே சுடர்விட்டு எரிந்து கொண்டிருக்கின்றது. அழகாக முன்னாடி எத்தி அம்மா கண்களை மூடிக்கொண்டு நின்று கொண்டிருக்கிறார். சரி பார்த்தார் சிவபெருமான். பார்வதி குழந்தைக்காக நிற்கிறாளே, பேசாமல் என்ன இப்படி குழந்தை கிடைக்கும்? ஆந்தானை குழந்தை வர கொடுக்க முடியும். ஆண்டவனை வருகிறார். தூண்டாத மணிவிளக்கை சிவபெருமான் லேச தூண்டி விடுறார். முத்து போன்று 3 சுடரானது பார்வதி அம்மன் வந்தாலையில வந்து விழுந்தது. ஊட்டி வெடித்துக் கொண்டு வரக்கூடிய சமயம் அம்மா பாக்குறாங்க, குழந்தை எப்படி இருக்கிறது தெரியுமா? கையும் இல்லை, காலும் இல்லை, கண்மூக்கு சிவையும் இல்லை. உடனே இந்த குழந்தையை பார்த்து சிவபெருமான இடத்துல கொண்டு வருகின்றார்கள். ஆண்டவன் படைக்கப்பட்டவர் பிரம்மதேவன் அல்லவா? பிரம்மதேவனை வரவழைத்து அந்த முண்டத்தை கையில கொடுக்கிறார். அழகாக ஒரு படைத்தார் பிரம்மதேவன், ஒரு படைக்க பிரம்மதேவன் உயிர் கொடுத்தார் சிவபெருமான். பார்வதி அம்மன் சக்தியை கொடுத்தார். அழகான ஒரு பேனாமத்தை சூட்டுங்கன்னு சொன்ன உடனே ஆண்டவன் எப்படி வேர் உடைக்கிறார் பாருங்க. வேர் உடைக்கின்றார். சுடரொளிவில் பிறந்ததினா சுடரொளிவில் சுடரை மாடா என உரைத்தார். சுடரை மாடா மாயாண்டி சிவ சுடரை மாடன் என்று பெயர் கொடுத்தார்.